Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். நீங்க ஒரு மேனுவல் கார் ஓட்டும்போது கியர் மாத்தணும், கிளட்ச் அழுத்தணும்னு ஒரே தலைவலியா இருக்கும் இல்லையா? ஆனா அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக் கார்னா ஜஸ்ட் ஸ்டீரிங்க பிடிச்சா போதும், வண்டி பாட்டுக்கு போகும். உங்க முதலீடு பயணமும் அப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ல போனா எப்படி இருக்கும்? அத பத்தி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்டுகள். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். கிருஷ்ணா வழங்கும் லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். லிவ் ரிச் அப்படின்னா என்ன? ஆடம்பரமா வாழ்றதா? இல்லவே இல்ல. நிம்மதியா மன அமைதியோட வாழ்றது. ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் வரணும் பாருங்க. அதுதான் உண்மையான செல்வம். அதை எப்படி அடையறதுன்னு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். சரி, நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்க பகிர்ந்துக்கிறது எல்லாமே பொதுவான தகவல்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட நிதி சூழலுக்கு, உங்களுடைய கனவுகளுக்கு ஏத்த ஒரு திட்டத்தை உருவாக்க எப்பவுமே செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகரோட ஆலோசனை கேட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒரு முதலீட்டாளர் ஜெயிக்கணும்னா முதல்ல அவரோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மிகப்பெரிய எதிரி வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். அதுதான் பேராசை மற்றும் பயம்ங்கிற சுழற்சி. நான் எப்போதுமே உறுதியா நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, முதலீடு செய்யறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. ஆனா அது சுலபம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுல கஷ்டமான பகுதி கணக்கோ ஃபண்டோ கிடையாது. நம்ம மனசுதான், நம்மளோட நடத்தை தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சவால். உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா? பங்கு சந்தை ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்கும்போது, அடடா இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே, பெரிய லாபம் பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை வரும். அதே சந்தை சரிஞ்சு விழும்போது, ஐயையோ இருக்கிற காசும் போயிடுமோன்னு ஒரு பயத்துல எல்லாத்தையும் வித்துடணும்னு தோணும். இது உங்களுக்கு நடக்குதா? இந்த ஒரே ஒரு நடத்தி தாங்க முதலீட்டாளர்கள் பணத்தை இழக்கிறதுக்கு நம்பர் 1 காரணம். விலை ஏறியிருக்கும்போது வாங்கி, விலை குறைஞ்சிருக்கும்போது வித்தா எப்படி செல்வம் வளரும்? அது நிச்சயம் உங்க செல்வத்தை அழிச்சிடும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுமே? ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நான் சொன்ன ஆட்டோமேட்டிக் கார் தீர்வு. வாங்க ஹைபிரிட் ஃபண்டுகளை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க உங்க வேலையில உங்க குடும்பத்துல பிஸியா இருக்கும்போது உங்க முதலீடு உங்களுக்காக தானா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? சந்தை விலை மலிவா இருக்கும்போது தானாவே வாங்கி விலை ஏறும்போதே கொஞ்சம் லாபத்தை எடுத்து பாதுகாப்பான இடத்துல வச்சா எப்படி இருக்கும்? இந்த ஆட்டோமேட்டிக் வேலையை செய்யறதுக்கு தான் ஹைபிரிட் ஃபண்டுகள் இருக்கு. அதுதான் முதலீட்டோட உண்மையான ஆட்டோமேட்டிக் கார். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கே போவோம். நம்ம முதலீட்ட ஒரு தாலி மீல்ஸ் மாதிரி கற்பனை பண்ணி பாப்போம். முதல்ல ஈக்விட்டி ஃபண்ட். அது என்னன்னா, நம்ம தாலியில இருக்கிற அந்த காரசாரமான மட்டன் குழம்பு மாதிரி. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதாவது வளர்ச்சி வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா காரமும் அதிகமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ரிஸ்க்கும் ஏற்ற இறக்கமும் ரொம்பவே அதிகம். சரி, காரமா குழம்பு மட்டும் சாப்பிட்டா போதுமா? வயிறு தாங்காதே. அந்த காரத்தை குறைக்க இதமா ஏதாவது வேணும் இல்லையா? அதுக்கு தாங்க நம்ம தயிர் சாதம் இருக்கு. அதுதான் டெட் ஃபண்ட். இது பெரிய வளர்ச்சி தராது, ஆனா உங்க முதலீட்டுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும். அப்போ ஹைபிரிட் ஃபண்டுனா என்னன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். சிம்பிள். அது ஒரு முழுமையான தாலி மீல்ஸ். அதுல காரசாரமான குழம்பும் இருக்கும், இதமான தயிர் சாதமும் இருக்கும். அதாவது ஈக்விட்டியும் டெட்டும் சரியான கலவையில ஒரே தட்டுல பரிமாறப்படும். இப்பதான் அசல் மேட்டர் இருக்கு. நம்ம ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஹோட்டல் ஷெஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர் உங்க தாலியை எப்படி பேலன்ஸ் பண்றாருன்னு பாருங்க. சந்தை உச்சத்துல இருக்கு, அதாவது கறியோட விலை கிலோ 1000 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ அந்த ஷெஃப் என்ன செய்வார்? புத்திசாலித்தனமா கொஞ்சம் கறியை வித்துட்டு அந்த லாபத்தை எடுத்து தயிர் சாதத்தை அதிகப்படுத்துவார். அதாவது ஈக்விட்டி லாபத்தை புக் பண்ணி டெட்டுக்கு மாத்துவார். இதுவே சந்தை வீழ்ச்சியில இருக்கு, கறியோட விலை கிலோ 400 ரூபாய் கிடைக்குது. அப்போ என்ன செய்வார்? தயிர் சாதத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து மலிவா கிடைக்கிற கறியை அதிகமா வாங்குவார். அதாவது டெட்ல இருந்து பணத்தை எடுத்து குறைந்த விலையில அதிக ஈக்விட்டிய வாங்குவார். இதுக்கு பேர் தான் பை லோ செல் ஹை. இதை நீங்க செய்ய வேண்டாம், உங்க ஷெஃப் உங்களுக்காக தானாகவே செய்வார். சரி, இந்த தாலியிலேயே 3 வகை இருக்கு. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பாப்போம். முதல்ல அக்ரெசிவ் ஹைபிரிட். இதுல காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதாவது 65ல இருந்து 80% ஈக்விட்டி. 5 வருஷத்துக்கும் மேல முதலீடு செஞ்சு நல்ல செல்வம் சேர்க்கணும், ஆனா கொஞ்சம் பாதுகாப்பும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பர். இதுக்கு ஈக்விட்டி வரி விதிப்பு தான், அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்து பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், அதாவது BAF. இது ரொம்ப ஸ்மார்ட்டான தாலி. சந்தைக்கேத்த மாதிரி காரத்தை கூட்டிக்கிட்டும் குறைச்சிக்கிட்டும் இருக்கும். அதாவது 30%ல இருந்து 80% வரைக்கும் ஈக்விட்டிய மாத்திக்கும். ஓய்வு பெற்றவங்களுக்கு இல்லனா 3ல 5 வருஷம் இலக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான தேர்வு. இதுக்கும் ஈக்விட்டி வரி விதிப்பு தான். கடைசியா கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட். இதுல தயிர் சாதம் தான் மெயின். 10 to 25% ஈக்விட்டி தான் இருக்கும்.
எஃப்டி வருமானம் பத்தல ஆனா ரிஸ்க் எடுக்கவும் பயமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு எஃப்டி பிளஸ் மாதிரி. ஆனா இதுக்கு உங்க வருமான வரி ஸ்லாப் படி வரி போடுவாங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. வெறும் தியரி பேசினா பத்தாது இல்லையா? ஒரு நிஜ வாழ்க்கையில ஒரு சந்தை வீழ்ச்சியின் போது என்ன நடக்கும்னு ஒரு கதை மூலியமா பார்க்கலாமா? 2 நண்பர்கள், ஒரே சந்தை வீழ்ச்சி. ஆனா முடிவு? வாங்க பாப்போம். ஒரு பக்கம் அபய், அவர் ஒரு தூய மிட் கேப் ஃபண்ட்ல, அதாவது 100% ஈக்விட்டியில முதலீடு செய்றார். சந்தை 30% சரியும் போது அவரோட ஃபண்டும் அப்படியே 30% குறையுது. பாவம் பயந்து போய் பதட்டத்துல பெரிய நஷ்டத்துல வித்துடுறார். இதோட முடிவு செல்வம் அழிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் அமுல்யா, அவங்க ஒரு அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல முதலீடு செய்றாங்க. அதே 30% சந்தை வீழ்ச்சியில அவங்க ஃபண்ட்ல தயிர் சாதம், அதாவது டெட் பாதுகாப்பு இருக்கிறதுனால அது வெறும் 15% தான் குறையுது. இந்த வீழ்ச்சி சமாளிக்கக்கூடியதா இருக்கிறதால அவங்க அமைதியா முதலீட்டுல தொடர்றாங்க. இதோட முடிவென்ன? செல்வம் உருவாக்கும், அது கூடவே மன அமைதியும் கிடைக்குது. சரி கிரிஷ், எல்லாம் நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்கான ஒரு ரொம்ப சிம்பிளான செயல் திட்டம். 4 ஸ்டெப் தான். முதல்ல உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன் போர்ட்ஃபோலியோ 20% குறைந்தா எனக்கு ராத்திரி நிம்மதியா தூக்கம் வருமா? பதில் இல்லன்னா தயவு செஞ்சு 100% ஈக்விட்டி பக்கம் போகாதீங்க. ஹைபிரிட் தான் உங்களுக்கான வழி. 2வது, உங்க இலக்கு என்ன? 3, 5 வருஷத்துல பணம் வேணும்னா BAF செலக்ட் பண்ணுங்க. 5 வருஷத்துக்கு மேல இருக்குன்னா அக்ரெசிவ் ஹைபிரிட் ஒரு நல்ல சாய்ஸ். 3வது, செலவு விகிதம், அதாவது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கட்டணம். டைரக்ட் பிளான்ல வாங்கினா 1%க்கும் குறைவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4வது, வரி. நீண்ட கால இலக்குகளுக்கு அக்ரெசிவ் ஹைபிரிட் அல்லது BAF-ஐ பயன்படுத்தும்போது வரி நன்மைகள் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்துங்க. ஆக இந்த முழு உரையாடலோட இறுதி பாடத்துக்கு வந்துட்டோம். அது என்ன தெரியுமா? வருமானம் முக்கியம்தான், ஆனா அதைவிட முக்கியம் சிறந்த உறக்கம். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கலாம். ஹைபிரிட் ஃபண்டுகள் உங்க பேராசையையும் பயத்தையும் கட்டுப்படுத்துது. முதலீட்டு ஒழுக்கத்தை தானியாக்கமாக்குது. வரி ரீதியா ரொம்பவும் திறமையானது. இது ஒரு ஃபிலிட், ஷட்டிட், ஃபொகெட் முதலீட்டுக்கு ஒரு சரியான தீர்வு. குறைவான ஏற்ற இறக்க இருக்கிறதுனால நீங்க காலத்துக்கு பயப்படாம முதலீட்டுல இருப்பீங்க. அதனால உங்க செல்வம் பல மடங்கு வளரும். இறுதியாக, நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு அதிகபட்ச வருமானம் வேணுமா? இல்ல நிம்மதியான தூக்கம் வேணுமா? ஹைபிரிட் ஃபண்டுகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை நிம்மதியான தூக்கத்தோட கொடுக்குது. புத்திசாலித்தனமா முடிவெடுங்க. இந்த உரையாடல் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தி லெகசி டைரி இணைப்பை பாருங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த தகவல்கள் யாருக்கு உதவுமோ அவங்களோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பகுப்பாய்வில் சந்திப்போம். நன்றி.